நந்தபாலன் கருணை புரிவான். ஆனந்த பாலன் கருணை. வணக்கமுங்க. வணக்கம். நான் உன்கிட்ட கேட்டேனா? ஒரு மரியாதைக்காக. மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும். வணக்கம் போடுவீங்க, மனசுக்குள்ள வழுக்கத்தலையா பூசணி தலையான்னு சொல்லுவீங்க. ஆமா, என்ன விஷயமா இங்க வந்த? நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க. உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு வந்தேன். பக்கத்து வீட்டுல போய் சுத்தியல் வாங்கிக்குவா. சரிங்க. அங்க சுத்தியல் இல்லன்ட்டாங்க. அங்க இல்லைன்னா வீட்டை விட்டு வாங்க வேண்டியதானே? சரிங்க. அங்கே சுத்தியல் இல்லன்ட்டாங்க. ஏண்டா உன் வாய் சாமர்த்தியத்தை யூஸ் படுத்தி ஒரு சுத்தியல் வாங்க துப்பு இல்ல? இதுக்கு எதுக்குங்க வாய் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணணும்? சுத்தியல் இருக்கான்னு கேட்டேன். இருந்தா குடுக்குறாங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்றாங்க. எல்லா வீட்லயும் சுத்தியல் வச்சிருக்கானுங்க. கொடுத்தா தேஞ்சு போகும்னு நினைக்கிறானுங்க. கண்டப்ப இல்லைங்க. நம்ம வீட்டு சுத்தியல் ஜன்னல் இருக்குது, எடுத்துட்டு வா. நம்ம சுத்தியல்பா. ஏய்யா, சுத்தியில வீட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன வீடு வீடு அலைய வச்சிய. இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன ரேஞ்சில் அலைய விடுவேன். ஏண்டா சுத்தியில எங்க? இந்த பார், உட்காந்து ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா குடு, செய்யறேன். இல்லன்னா சுத்தியில் நீயே போய் எடுத்துக்க. உட்காந்து? ஆமா, ஒரே இடம். ஆமா. அப்படின்னா நம்ம நாட்டுல ரெண்டு இடம்டா. எந்தெந்த இடங்க? ஒண்ணு பழனி, இன்னொன்னு திருப்பதி. அங்க என்ன வேலைங்க? எங்க அப்பா பொல்லாதவன். வயர்லெஸ் மூலமா எல்லார்கிட்டையும் சொல்லிருக்கான். இனிமே உள்ளூர்ல வேலையே கேட்கறது இல்ல, வெளியூர்ல போய்தான் வேலை செய்யறது. வர்றா தர்பூசணி தலையா? அந்த புட்டியில வேண்டாம் பணம், வயிறம், நகை, நட்டு எல்லாமே இருக்குடா. போனா போட்டு ஊரிய நினைச்சிட்டு வருது, இருக்கிறத காப்பாற்று. ஐயா ஐயா, நான் திருட இல்லைங்க, நான் வெளியூர்காரன். 4 பேர் பெட்டி எடுத்துட்டு இருந்தாங்க, ஓடுறாங்க. ஏமாந்துட்டானுங்க. ஐயோ, சாவி அவனுகிட்ட வாங்காம விட்டுட்டேன். அப்பா என்ன சொன்ன? நான் இதுக்கு கூட லாயக்கு இல்லையா? டேய், இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வயிறு எவ்வளவு இருக்குன்னே தெரியாது. உன் வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட 5 நிமிஷமாவது வாழ்க்கை நடத்தல. என் பேரு சின்னராசு இல்ல. அப்படி என்ன வேலைங்க? என் கைய பாத்தீங்களா? இறங்குடா, அறிவிட்ட வைங்களா. இந்த ரேகை இவ்வளவு தூரம் தாண்டினதுக்கு செயின், மோதிரம் இதெல்லாம் போட்டிருக்கேன். இந்த ரேகை மட்டும் வேற தாண்டிச்சுன்னு வச்சுக்க, நான் ஃபாரின்ல பிளைட்ல பறந்துகிட்டு இருப்பேன். ஃபாரின்னா எந்தெந்த ஊர்ல? கல்கத்தா, பம்பாய், டெல்லி, இன்க்ளூடிங் பெங்களூர். அப்படியா? எனக்கு அந்த ஊர்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு. திருச்சி மரோட பார்த்ததுல உனக்கு டெல்லி இருக்குதா? டெல்லி அங்க வரடா இருக்குன்னு. யார் தேவன்? எனக்கு என்ன தெரியும்? நானும் உங்க கூட வரேன். வாடா. ஹலோ பிரதர்,
என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, கோழிக்கு தீவனம் போட்டுட்டு இருக்கேன். எங்கய்யா கோழி? எங்கய்யா தீவனம்? ஏய் குதிரைமுத்து, உங்க ஊரை பத்தி நீ ஆரம்பத்துல சொன்ன போது கூட நான் நம்பல. ஆனா இப்ப நான் நம்புறேன்டா. என்னங்க சொன்னாரு? அவசியம் சொல்லணும் ஐயா. இல்ல அவசியம் உங்ககிட்ட சொல்லணுமா? ஏய் சொல்லிட்டு மாடா. நீ சொல்ல வேணாம்னா நான் சொல்லலப்பா. ஆனா உங்க ஊரை பத்தின உன் கணிப்பு இருக்குது பாரு, சூப்பர் கணிப்புடா. நீ வருங்காலத்துல ஒரு ஆடினார் அழகராஜா ஆகலாம், இல்ல பெரிய இன்ஜினியரா கூட ஆகலாம். அண்ணே அப்படி என்னென்ன சொன்னாரு இவரு? வேணாங்க, அது எதுக்குங்க? பையங்க ஆசைப்படுறாங்க, நான் சொன்னதை சொல்லுங்க அண்ணே. அவசியம் நீ சொன்னதை நான் சொல்லவா? சொல்லுங்க அண்ணே. வேணாண்டா. அட சொல்லுங்க அண்ணா. நமக்குள்ள பழகிட்டு அதெல்லாம் வேணாம். சொல்லுங்க அண்ணே. சொல்லிடுவா. ஆமா, இவங்களும் வாயை போடுறதுக்கு எவ்வளவு நேரத்துக்கு நிப்பானுங்க. அவன் ஒண்ணும் ஊரை பத்தி தப்பா சொல்லலீங்க. எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியக்கார நாய்ங்க, மூளை இல்லாதவனுங்க, வண்டியில முடியே இல்லாதவனுங்க, ஏமாந்தவனுங்க. அங்க வந்தா உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்படியா? சொல்லு. எனக்கு தெரியும், நானும் உங்களோட தானே இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சு பேசுறீடா. அவன் யாருன்னு தெரியாதுயா. அடிக்கிறாங்களா இல்ல கடிக்கிறாங்களா? ஒரு வித்தியாசமா அடியும் கடியும் சேர்ந்து இருக்குது. டேய் குதிரைமுத்து, எங்க ஊரை பத்தி ஏதாவது பேசுங்க, நடக்கிறதே வேற. வாங்கடா. ஏண்டா குதிரைமுத்து, நீ என்ன அனாதையாடா? நான் அனாதைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊரே சேர்ந்து அடிக்கிறாங்க, உன்னை ஒருத்தன் கூட தடுக்கலையா? அதை வச்சு கண்டுபிடிச்ச. என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லங்க, நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சு அது எனக்கு தெரியாம போச்சு. அண்ணே, நான் எப்படியாவது உங்கள்ட்ட சிஷியனா சேரணும். எனக்கு ஒரு சிஷிய அவசியம் தேவைதான். வாங்க எங்க வீட்டுக்கு போலாம். இதெல்லாம் என்ன தங்கமா? ஆமாண்ணே, எங்க பரம்பரை சொத்து. பரம்பரை சொத்தா? ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம் போல இருக்கு. சரி வா. வாங்க வாங்க அண்ணே, வாங்க உட்காருங்க. எனக்கு அப்பா, இதெல்லாம் உங்களுக்காக தயார் பண்ணது. குடலு, தலைக்கறி, நெஞ்சுக்கறி, மூளை, இதெல்லாம் ஸ்பீடா உள்ள போனதுக்காகத்தான் கோட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏ குதிரைமுத்து, என் மேல நீ எவ்வளவு பிரிய வச்சிருக்கிற. எங்க அப்பா அம்மா கூட இவ்வளவு பிரிய வச்சு இதெல்லாம் சமைச்சு போட்டதுடா குதிரைமுத்து. சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க, கறியாடு சாப்பிடுங்க. இந்தாங்க பிராண்டி பிராண்டி. ஐயோ 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 ஆச்சி முத்து கறந்தாங்க ஓடியாங்க. ஐயோ 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 இங்க பாருங்க, இங்க பாருங்க. கூட தெரியாதுங்க. இங்க பாத்தியா யாருன்னு தெரியுதாயா? ஐயோ பார்த்த மாதிரி இருக்கு. அருவிட்டோட நம்ம லட்சுமிடா. சிங்கர மக லட்சுமியா? ஐயோ நான் ஆசையோட வளர்த்தனே அந்த லட்சுமிடா. தினசரி மாங்குயிலே பொங்கலேன்னு பாடுமே அந்த லட்சுமிடா. நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள இந்த ஆளு ஆட்டை அடிச்சு கொலை பூச்சிட்டாங்க. மரியாதை இல்ல, அடிக்க கூடாது. உங்க ஊர்ல பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குல்ல? வாங்க போலாம். வேணா அடிச்சுங்க. நீ பேசாம பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, பஞ்சாயத்து கூட்டுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். நீ இந்த ஆளை கூட்டிட்டு வா. அண்ணே இருங்க, எங்கடி பம்புற? கேட்டா என்ன வச்சு நீ பணம் பறிக்கத்தானே இந்த திட்டம் போட்ட? இல்ல. ஆமா கேட்டியல்ல, உனக்கு பணம் தானே வேணும். பஞ்சாயத்துல நீ 2000 ரூபாய் கேடு. அது எப்படிங்க? இந்த ஆடு எவ்வளோட போறோம்? 500 ரூபா. நீ 2000 ரூபாய் கேடு. குடுப்பீங்களா? கொடுத்தா போச்சு. ஆனா ஒண்ணு, நான் பஞ்சாயத்து வரும்போது இப்படி வர முடியாது. ஏன்? நான் வெளியூர்காரன், என்ன அன்னக்காவடின்னு நினைச்சுவாங்க. நீ உள்ளூர்காரன், அதனால இந்த பட்டு சட்டை, பட்டு வேட்டி, செயின், மோதிரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டி கொடு. கொண்டு ஓடவா? என்னடா குதிரைமுத்து, உன்னை நான் ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓடிட முடியுமா? நீ ஹோட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நான் ஆட்டு அடிச்சுட்டான்னு சொன்னவன். நீ சரியான மூலக்காரன், நீ சரியான அறிவாளி. போட்டுக்கங்க. பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே பத்திரமா என்கிட்ட கழட்டி கொடுத்துடணும். அப்பவே 2000 ரூபா உடனே கொடுத்துடணும். இந்த வேட்டி அவரு. ஐயோ சட்டி போடல. நீ எப்படா சட்டி போட்ட? அவருடா. நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு. பாருங்க, கரண்ட் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் ஒண்ணு பெரண்டெல்லாம் பேசுறேடா, நேரா நின்றுட்டு தான் பேசுறேன்.
நான் அடிச்சு சாப்பிட்டது என் ஆடு. நீங்க தானே ரூபா நம்ம ஒத்துக்கிட்டீங்க. என்னையா அது பப்பா இருக்கு? என் ஆட்டை அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு இவருக்கு எதுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறது? அவங்கள்ட்ட பேசாதீங்க, எதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுங்க. அட மடையா, கண்ணு புடலியா இருக்கு. நேருக்கு நேரா தானே நின்று பேசுறேன். நான் என்ன கோணையா நின்று பேசுறேன்? ஐயோ தலைவர், அது யாரு? நிறுத்துங்க. நீ ஓ ஆடுங்கிற, நீ ஓ ஆடுங்கிற. யார் ஆடுங்கிறது பஞ்சாயத்துல தெரிஞ்சாகணும். ஐயா, அவன் இருக்கு பையங்க, அவன் அப்படித்தான்னு சொல்லுவான். இப்ப பாருங்க, இந்த மோதிரத்தை அவனதும்பா. என்னது நீங்க பாத்தீங்களா? விரல் என்னது, மோதிரம் என்னது அவனதுங்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, இந்த செயின் அவனதும்பா. என்னது நீங்க பாத்தீங்களா? என் செயின் அவன்தான் ஐயா. அட இதை விடுங்க ஐயா, இந்த வேட்டி சட்டையும் கூட அவனதும்பா ஐயா. ஐயோ என்னதாங்க இருக்குன்னா இல்லையா? இவன் என்ன சொல்றான், இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஒரு நரச்ச மண்டைய, அவனுக்கு வேலை இல்ல, இந்த ஊர் ஜனங்கள்லாம் கேனையினுங்க, அவனுக்கு நம்ம ஒரு திரு காட்டுவோம் அப்படின்னு சொல்றானுங்கன்னா. ஏண்டா எங்க பஞ்சாயத்து தலைவரையா கேனையா கிருக்கேன்னு சொன்ன? அவன் நம்ம தலைவரை குறை பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க, வேலையை காட்டுங்கடா.